வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். பில்ஸ் இப்போ பார்லிமெண்ட்டில் போடுற சட்டங்களையும் பில்லுன்னுவாங்க. நம்ம போய் ஒரு கடையில் போய் ஜாமான் வாங்கினாலும் அதுக்கு பேர் பில்லும்பாங்க. அந்த பில்லில் டேக்ஸ் இருக்கும், டேக்ஸ் இருக்காது, என்னென்னமோ இருக்கும். பில்லுங்கிறது நம்பிக்கைக்குரிய ஒரு பொருளாக இருக்குமே தவிர அது சரியானதா சரியற்றதா முறையானதா முறையற்றதா நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பொருளை வாங்குவோம், நமக்கு ஒரு பில்லு கொடுப்பாங்க. நான் இந்த பில்ஸை பற்றி பார்க்கும்போது என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வியாபாரத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி பில்லு போடுறாங்க. நம்மகிட்ட 6000 வாங்குறாரு, அவர் 2500 இது ஜிஎஸ்டி போட்டு பில்லை போடுறாரு, பொய் பில் தர்றாரு. சார் இவ்வளோ தான் சார் நாங்கள் போடுவோம், இல்லாட்டினா உங்களுக்கு முழு பில்லு போட்டால் நீங்கள் முழு ரேட்டும் தரணும்னு என்னென்ன பொய்யெல்லாம் சொல்கிறான். அப்போ தான் யோசித்தேன், பில்லுக்கு யாரா தலைவன்னா நம்மால் தான் புதன். பில்லுக்கு தலைவன் புதன். அதனால தான் அவன் இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி, எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி மாறிக்கிறதுல இந்த புதன் அதனுடைய அழித்தன்மையை எப்படியெல்லாம் அது காமிக்குது பாருங்கள். வியாபாரம்னா அதுதான் எம்ஆர்பியை உருவாக்குது. எம்ஆர்பிக்கு ஆகுனா எம்ஆர்பியை உருவாக்க வைக்கிறதுல பில்ஸில் எவ்வளோ பெரிய வேலையை செய்து பாருங்கள் இந்த புதன். பில்லுன்னா புதன். அதனால தான் அது பல்வேறு முகங்களில் இருக்குது. முறையான ஸ்டெடியான முகமே அதுக்கு கிடையாது. ஏன்னா அது பிஸ்னஸில் வியாபாரத்தில் வியாபார தந்திரம், வியாபாரத்தில் வியாபாரம் ஒழுக்கம், தொழில் தர்மம்லாம் சொல்கிறாங்களே, இருக்கட்டும்.